ஒரு பொம்பள பிள்ளைங்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க 2 பேர் 3 பேர கல்யாணம் பண்ணிக்கிறது. ஒரு அம்மாவ டீல்ல விட்டுறது. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணும்? வயிறு எரிஞ்சு சாபம் குடுக்கும். இந்த பிறவியில பெண்கள் அவங்க குடும்பத்துல கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஏதாவது பெண் தெய்வத்தினுடைய வழிபாடா கண்டிப்பா எடுத்துக்கணும். யாரோ ஒருத்தன் பண்ணி வச்சுட்டு போனான். இப்ப என் கண்ணு முன்னாடி என் குழந்தை கஷ்டப்படுது. இப்ப நான் என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்த ஓடி ஓடி வழிபாடு பண்ணுங்க. வருஷம் ஒரு தடவ வரக்கூடிய பெண்களுக்கு உண்டான பண்டிகைகள்ல வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு மங்கள பொருட்கள குடுங்க. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் வரும். அங்க போயிட்டு எல்லாத்துக்கும் அந்த தாலி கயிறு போடுற விஷயங்கள குடுங்க. அந்த பெண் தோஷம்ங்கிறது ஓட ஆரம்பிக்கும். எப்போ ஒரு தோஷம் வந்து நம்ம ஜாதகத்துல முற்றிலுமா இல்லன்னு தெரியுதுன்னா, இப்ப நான் இருக்கேன்னா, என் ஜெனரேஷன் எனக்கு அடுத்து வர ஜெனரேஷனுக்கு அந்த கர்மா நிழல் அப்படியே வரக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னா, நீ பண்ணது எல்லாமே சாமி ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பிரசன்னத்துல 1008 வழிமுறை இருக்கு. பிரசன்னம் ஃபுல்லாவே வந்து என்னோட தோஷம் என்ன? நான் அத எப்படி நிவர்த்தி பண்ணணும்? இதான். எங்க வீட்ல வந்து தொடர்ச்சியா இந்த மாரி சம்பவம் நடக்குது. நாங்க இதுலருந்து எப்படி நாங்க ரெக்கவர் ஆகுறது? இத கேட்கறது தான் பிரசன்னம். சோழி பிரசன்னம் வச்சீங்கன்னா, உங்க ஜாதகத்துல என்ன இருக்கு? உங்க ஜாதகத்த தாண்டி உங்களோட கர்மா, குடும்ப கர்மா என்ன? அத நீங்க எப்படி நிவர்த்தி பண்ணணும்? அத சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, கேட்கறதுக்கு நம்ம ஜனங்களுக்கு பொறும வேணும், நம்பிக்கை வேணும்.